ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் பத்மா. இந்த ஃபெதர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. இன்னைக்கு நம்ம எந்த கோவில் பார்க்க போறோம்னா, மதுரை கிட்ட இருக்கிற காலதேவி நேர கோவில் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது காலதேவி கோவில், நேர கோவில்னு இதை சொல்றாங்க. இது வந்து மதுரையை தாண்டி ராஜபாளையம் ரூட்ல டி கல்லுப்பட்டி, திருமங்கலம்லாம் தாண்டி டி கல்லுப்பட்டி அந்த ஊரையும் தாண்டி சுப்லாபுரம் அப்படிங்கிற இடத்த தாண்டி இருக்கு. இங்க இருக்கிற கோபுரம் வந்து கூம்பு ஷேப்ல இருக்கு. இங்க வந்து மகாமேரு சக்கரம் வச்சிருக்காங்க. அதுல நின்று நம்மளுடைய கோரிக்கையை 11 செகண்டுக்குள்ள நம்ம சொல்லணும். 3 அமாவாசை 3 பௌர்ணமி அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம கோரிக்கையை வைக்கும் போது இந்த 3 மாசம் நிறைவேறின உடனேயே நம்ம கோரிக்கைகள் நிறைவேறதா சொல்றாங்க. யாருக்குமே இது வரைக்கும் அது நிறைவேறாம இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த கோவிலுக்கு நம்ம கண்டினியூஸா நம்மளோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நிறைவேற போகுதுன்னா மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இடையில தடைப்படுதுன்னாக்க அந்த வேலை நம்ம வேண்டினோட பர்பஸ் இன்னும் முடியிற நேரம் வரலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. காலதேவி அம்மன் சிலையை உத்து பார்த்தீங்கன்னா அதில் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள் அமைந்திருக்கிறது தெரியும். இரவுல மட்டுமே இந்த கோவில் வந்து நடை திறந்திருக்கும். இரவு 6 மணி முதல் நைட்டு 11:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருப்பாங்க. உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் கண்களை மூடி வழிபடக்கூடாது, கண்கள் திறந்து தான் இருக்கணும். சாதாரண நாளில் போகிறத விட இந்த கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் போகிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. மற்ற கோவிலில் இல்லாத ஒரு வழக்கமாக வினோதமாக இந்த கோவிலில் ஒரு விஷயம் என்னன்னா, கோவில் பிரகாரத்தை வலப்புறமா 11 தரம் சுற்றி முடிச்சுட்டு திரும்ப இடப்புறமா 11 தரம் சுற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 அப்படிங்கிற நம்பருக்கு தனி சிறப்பு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க.